இஸ்ரேல்னால பலஸ்தீன் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீன் மக்களுக்காக உலகத்தில் இருக்க எல்லாருமே எய்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும், எல்லாமே அவங்க நலனுக்காக அனுப்புறாங்க. ஆனால் இஸ்ரேல் அவங்களோட பார்டர்ஸ்லேயே அந்த ஃபுட் ஆகட்டும், எய்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. பலஸ்தீன் மக்களுக்கு அதுக்கான ஆக்சஸே கொடுக்காம வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான விஷயங்கள் இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கொடுமையா இருந்திருக்குன்னா, இவங்க பண்ண இந்த விஷயம்னால பலஸ்தீன் மக்கள் பஞ்சத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. 2025ல ஒரு மனிதனாலே உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சம் இது. இதனால அங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க. சோ அங்க நடக்கிற கொடுமைகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க வர ஜேர்னலிஸ்டும் பசினாலையும் மெடிசன் இல்லாதனாலையும் அவங்களும் அங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இதனால பிபிசி, ராய்டர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் பிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் ஆகின எங்களுக்காச்சும் நீங்க வந்து ஃபுட்டும் மெடிசனும் கொடுங்க, இல்லனா எங்களை வெளியில உள்ளேயாச்சும் போக விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பஞ்சத்தினால பிரஸ் ஆட்களும் சாகிற நிலைமையில தான் இருக்காங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பலஸ்தீன் மக்கள் கடல்ல போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போறப்போ இஸ்ரேலியன்ஸ் அவங்களுடைய படகை ரவுண்ட் பண்ணி போட்டையும் அவங்களையும் சுட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த கொடுமைகள்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்க ஈஜிப்ட் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்டி வாட்டர் பாட்டில்ஸில் ரைஸ், வீட், ஃப்ளவர் இதெல்லாத்தையும் சீல் பண்ணி தண்ணியில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இப்படியாச்சும் அந்த ஃபுட் எல்லாமே பலஸ்தீன் மக்களுக்கு போய் சேரட்டும் இது பண்ணுறாங்க அவங்க. ஸோ பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் பார்த்துட்டு 28 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த மக்களுக்கு வரக்கூடிய எய்டையும் ஃபுட்டையும் மெடிசனையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரை நீங்கள் நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் இந்த வாரில் சைலண்டாக இருந்த எல்லா கண்ட்ரீஸுமே பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் பார்த்துட்டு பிரான்ஸ் அண்ட் கனடா வி ஆல்சோ ரெகக்னைஸ் பலஸ்தீன் as a ஸ்டேட்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு இஸ்ரேல் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இவன் அடிக்கடி இதே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் யுஎஸும் இஸ்ரேலும் ஒரு இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு. அட்லீஸ்ட் அங்க நடக்கிற விஷயங்களாச்சும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தான் இது பண்றேன். ஸோ அந்த வார் முடிகிற வரைக்கும் அங்க நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ப்ரோவோக் நியூஸை ஃபாலோ பண்ணிருங்க.